முத்தழகு, இன்னும் விளக்கு வேணும். என்ன மாமா சொல்ற? இன்னும் வேணுமா? ஆமா, இன்னும் நிறைய வேணுமே. ஐயோ, சரி மாமா, நீ இந்த விளக்கு எடுத்துட்டு போ. நான் பரன்ல இருக்கிற விளக்கு எடுத்து திரி போட்டு வைக்கிறேன். ம் ம். முத்தழகு, இந்தா. மாமா, இதுதான் கடைசி. வீட்ல இருக்கிற எல்லா விளக்கையும் எடுத்தாச்சு. சரி கொடு, எனக்கு ஒரே ஒரு காப்பி மட்டும் போட்டு கொண்டு வாங்க. சரி மாமா. அப்பாடா, திரி போட்டே இடுப்பு வலிக்குது. ராசாத்தி வீட்ல அவளை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களோ, அதான் அவ வரலையோ. சரி, பேருக்கு ஒரு 2 விளக்க வீட்ல ஏத்தி வைப்போம். இந்த 4 விளக்கே ஏத்த முடியல, இதுல வீட்டு முழுக்க எப்படி ஏத்துறது? எப்படி இவ்ளோ விளக்கு? அழகா இருக்கே. ராசாத்தியே வந்து ஏத்தி வச்சுட்டு போயிருப்பாளோ? மாமா, இந்த காப்பி. மாமா, சூப்பரா இருக்கு மாமா. அழகா விளக்கேத்தி இருக்க. என்ன மாமா, அபி வீட்டு வாசல் இவ்ளோ விளக்கு எரியுது? எரிஞ்சா என்ன? அதே இல்ல மாமா, புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படி ஒத்தால இவ்ளோ விளக்கு ஏத்தனா? முத்தழகு, வர வர நீ அபிய பத்தி ரொம்ப யோசிக்கிற. நம்ம வீட்டு வாசல்ல இவ்வளவு விளக்கு எரியுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அவ வீட்டுல இவ்வளவு எரியுதுன்னு நினைச்சு கவலைப்படுற. அவ பேச்ச விட்டு தள்ளுப்பா நீ. சரி மாமா, நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல மாமா. இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?
இந்த எடு மாமா. மாமா போனை கொடு, போட்டோ எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். மாமா அந்த அபி நமக்கு இடையில வந்துட்டா மாமா. விடு, போட்டோ தானே இருக்கட்டும். சூடாகவே இல்லையே. ஐயோ, அடுப்பு அணைஞ்சு போச்சா? என்ன அடுப்பு எரிய மாட்டேங்குது? ஒருவேளை கேஸ் தீர்ந்து போச்சோ? ஐயோ, சிலிண்டர் காலியா இருக்கே. சிலிண்டர்காரனுக்கு ஃபோன் பண்ணா எப்போ கொண்டு வந்து கொடுப்பான்னு தெரியல. என்ன பண்றது? சரி, ஃபோன் பண்ணி புக் பண்ணுவோம். ஹலோ, கேஸ் ஏஜென்சியா? ஆமாம்மா, கேஸ் ஏஜென்சி தான். என் வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சு. அப்படியா? நீங்க பேசுற ஃபோன் நம்பர்ல தானே கேஸ் புக் பண்ணிருக்கீங்க? ஆமா சார். அம்மா, இன்னும் ஒரு 3 நாள்ல உங்களுக்கு கேஸ் வந்துருமா? 3 நாள் ஆகுமா? சார், எங்க வீட்டு சிலிண்டர்ல கேஸ் இல்ல சார். நீங்க சிலிண்டர் அனுப்புற வரைக்கும் என்னால சமைக்கவே முடியாது. ப்ளீஸ் சார், இன்னைக்குள்ள எப்படியாச்சும் அனுப்ப பாக்குறீங்களா? சாரிம்மா, கேஸுக்கு பயங்கர டிமாண்டுமா. குறைஞ்சது 2 நாளாவது ஆகும். சார், ஹலோ சார். சார், கேஸ் இல்லாம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம வீட்டில் தான் எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் இருக்கே. இது அப்படியே அபி வீட்டில் போய் கொடுத்தா என்ன? யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. இதுதான் சரியான நேரம். எப்படி அவ வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது? சரி, எப்படியாவது வச்சிருவோம். சிலிண்டர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதே. பேசாம கடைக்கு போய் கொஞ்சம் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்பதான் 2 நாளைக்கு சமாளிக்க முடியும். ஐயோ, வராடே.
அபி வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடணும். ஐயோ, வந்துட்டாப்புல இருக்கே. அத்தா மாட்டிப்போமே. பாப்பா, மண்ணெண்ணையும் கிடைக்கல. ஒரு போக்க பார்த்தா இன்னைக்கு நம்ம பட்னி தான் நினைக்கிறேன். என்ன கேஸ் எரியுது? சிலிண்டர் தீந்து போன மாதிரில இருந்தது. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை நான் தான் சரியா பார்க்கலையோ? பாப்பா, வர வர சஞ்சீவ நினைச்சு நினைச்சு நான் பைத்தியமாவே ஆயிட்டேன் பாப்பா. ஐயோ, லாரியில தண்ணி எடுத்துட்டு நான் அதை வெளியவே வச்சுட்டேனே. ஐயோ, இப்ப அதை வேற எடுத்து உள்ள வைக்கணுமா? ஐயோ, அடுப்படியில வேற வேலை இருக்கு. ரொம்ப டயர்டா வேற இருக்கு. சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா போய் குடத்தை எடுத்துக்கலாம். என்ன பாப்பா, வெங்காயம் வெட்டுறதுனால கண் எரியுதா? எனக்கும் தான். ஆனா நமக்கு வேற வழி இல்ல. வெங்காயத்தை முழுசா வெட்டிதான் ஆகணும். அப்பதானே சமைக்க முடியும். ஐயோ, ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. வாசல்ல வச்சிருந்த குடம் வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? இத வாசல்ல வச்சிருந்தோம். ஒருவேளை வேற குடமா இருக்குமோ? ஒரு தடவை பாத்துருவோம். வாசல்ல இருந்த குடத்தை காணுமே. அப்போ உள்ள இருந்த குடம் வாசல்ல இருந்த குடம் தானா? எப்படி அது அடுப்படி வரைக்கும் போச்சு? ஐயோ, எனக்கு ஏதோ தப்பா தோணுதே. என்னது, ஒரே ஒரு வெங்காயம் தானே நான் கட் பண்ணி வச்சுட்டு போனேன். இங்க எல்லா காயும் கட் பண்ணி வச்சிருக்கு. பாப்பா, இந்த வீட்ல நம்ம மட்டும் இல்ல பாப்பா. இந்த வீட்ல ஏதோ இருக்கு. கண்டிப்பா இங்க வேற ஏதோ இருக்கு. முருகா, அடி பாவி, என்ன பேய் நினைச்சிட்டாளா? இதுக்கு மேல இங்க இருந்தா அவளுக்கு பயந்து ஏதாவது ஆயிடும். முருகா, அவ கண்ணில் படாம என்ன காப்பாத்து. பில்லி சூனியம் பெரும் பகை வல்ல பூதம் பேய்கள் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நிலாதியோட நீ எனக்கு அருள்வாய் முருகா, நீ எனக்கு அருள்வாய்.
எந்த பேய் இருந்தாலும் உடனே இந்த வீட்டை விட்டு போயிடணும் முருகா. நீதான் அருள் புரியணும் முருகா. ஒருவேளை கதவு திறந்திருக்கிறத பார்த்தா பேய் வெளியே போயிடுச்சோ? கடவுளே, உன்னை கும்பிட்டதும் பேய் ஓடிடுச்சு. எப்படியோ பேய் போயிடுச்சு. அப்போ அந்த பிரெட் எல்லாம் வச்சது அந்த பேயாதான் இருக்குமோ? ஐயோ, அப்போ பேய் நம்ம கூட தான் இருந்திருக்கா? நல்ல வேலை போயிடுச்சு, திரும்ப வராது. கடவுளே, திரும்ப வந்துட்டா? ஐயோ, அப்படியே வந்தாலும் நான் கும்பிடுற முருகர் என்ன காப்பாத்துவாரு. நான் கும்பிடுற முருகர் என்ன காப்பாத்துவாரு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நம்புறதா இல்லையானே தெரியல அபி. நம்பு ராசாத்தி, நான் சொல்றது எல்லாமே உண்மை. நேத்து என் வீடு எவ்வளவு அமைதியா இருந்துச்சு தெரியுமா? தீந்து போன சிலிண்டர் திடீர்னு எரியுது. வாசல்ல வச்ச தண்ணி கூட அடுப்படிக்குள்ள தானா உள்ள வந்துருச்சு. நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுட்டு போனேன். வந்து பார்த்தா வெங்காயம் தக்காளின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கு. அத பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பக்கன்னு இருந்துச்சு தெரியுமா? இந்த வீட்ல பேய் இருக்கு ராசாத்தி. பேயா? என்னால நம்ப முடியலையா அபி? ஆமா ராசாத்தி, சத்தியமா இந்த வீட்ல பேய் இருக்கு. அன்னைக்கு என் வீட்ல பிரெட் பழம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னல, நீ கூட கொண்டு வந்தியான்னு கேட்டேனே. ஆமா, அது கூட பேயோட வேலைதான். அந்த பேய் இந்த வீட்ல இருந்துட்டு இன்னும் நிறைய வேலை பார்த்துச்சு தெரியுமா? எனக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. அந்த தீபம் அதுவும் பேய் வேலைதான். இவ்ளோ தெரிஞ்சும் எப்படி நீங்க இந்த வீட்ல தனியா தைரியமா இருக்கீங்க? வேற வழி? எனக்கு சஞ்சீவ் வேணுமே. எனக்கு சஞ்சீவ் வேணும்னா நான் இந்த வீட்ல இருந்துதானே ஆகணும். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே துணை நான் கும்பிடுற முருகர் மட்டும்தான். நேத்து கூட நான் முருகர் பாட்டு பாடினேன். பேய் கதவை திறந்து ஓடிருச்சு. ஏய் ராசாத்தி, காலங்கத்தால எங்க போயிட்டு வர? ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, அபி வீட்ல பேய் இருக்கான். தீந்து போன கேஸ் திடீர்னு எரியுதான். குடம் தானா நகருதான். அபி ரொம்ப பயந்து போயிருக்காங்கம்மா. உங்க காலத்துல இதெல்லாம் சொன்னா எங்க நம்ப போறீங்க? ஆனா பேய் இருக்கிறது உண்மை ராசாத்தி. எங்க அம்மாலாம் பேய நேர்ல பாத்துருக்காங்க தெரியுமா? அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. எங்க அம்மா சில்லு வச்சு விளையாடும் போது பேய கூட வந்து விளையாண்டு போகுமா. சில்லு அப்படியே காத்துல தானா நகருமா. நிஜமாவா? சில்லு காத்துல நகருமா? ஆமாடி. ஏ ராசாத்தி, அபிதான் பேய் அது இதுன்னு வளர்றானா, நீயும் அதை நம்பிக்கிட்ட உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. அவங்களும் இதான் சாக்குன்னு ஒரே பேய் கதையா அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. முத்தழகு, இதெல்லாம் கதை இல்ல, உண்மை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு. அதுக்காக நம்புறவங்கள பார்த்து சிரிக்காத. பேய் இருக்கிறது உண்மைன்னு அபி நம்புறதாலதான் அப்படி பயந்து போயிருக்காங்க. பாவம், துணைக்கு கூட யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அபி பேய்னா பயங்கரமா பயப்படுவாளாம். இவ்ளோ நாளா இது தெரியாம போச்சே. அந்த பேய் பயத்தை வச்சே அந்த அபிய இந்த வீட்டை விட்டே இல்ல இந்த ஊரை விட்டே விரட்டுறேன். அபி, இனி உனக்கு நான் தான் பேய்.
அபி அவ வீட்ல என்ன பண்றான்னு பார்க்கலாம்.